அவேர்னஸ். நீங்களே திட்டுறீங்க. இப்போ நான் வந்து அவேர்னஸ் நான் வந்து கொஞ்சம் இருக்க மாட்டேங்கிறேன். எப்படி நான் வந்து கொண்டுட்டு வரணும்? அவேர்னஸ் தான். நீ உடனே எப்படி மாறிட முடியும்? ஒரு நோட் போட்டுருங்க. ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் ஒரு நோட்டு போடுங்க. இன்னைக்கு டேட் 7ஆம் தேதி. இன்னைக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணிட்டேன். நான் இதை எப்படிலாம் தவிர்த்துருக்கலாம்? அதுதான் எனக்கு உங்களை திட்டாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. திருப்பி 8ஆம் தேதிக்கு வாங்க. 8ஆம் தேதி அதான் பண்ணுவீங்க. அப்போ ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. என்னென்ன எல்லா டெக்னிக்ஸும் சொல்லிட்டாங்க. நம்ம ஒன்றும் புதுசாக பண்ண வேண்டியது. தெரியாதவங்களுக்கு நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். எல்லாமே ஃப்ரீ தான். ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் வந்து மாடல்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். லாகின்ல போனீங்கன்னா யாருக்குமே தனியாக கூட்டு சேராமல் நீங்களே லேர்ன் பண்ணலாம். அதில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, ஒரு டைம் எடுத்துக்கோங்க, 1 இயர் எடுத்துக்கோங்க. 1 இயர்க்குள்ளே நான் வந்து எரிச்சல் அடையாமல் வந்து டக்குன்னு பேசாமல் இருந்தால் பொருள் ஒரு முடிவு போகும். அதில் உங்களுக்கு என்னன்னா தடையாக இருக்குன்னு எழுதுங்க. வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஆற்றுறதுக்கு ஒரு தயார்படுத்தாதீங்க. ஃப்ரீயாக விட்டு ஜேர்னல் பண்ணிட்டே இருக்கு. நமக்கு எதாவது சொல்லாமல் போயிருக்காங்க, பாட்டு கம்யூனிகேஷன் எதாவது சொல்லாமல் போயிருக்காங்க, எதுவும் சொல்லியிருக்காங்க. புதுசாக நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சும்மா ஜாலியாக வந்து ஒரு செஷனை வந்து கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் நான் பேசியிருக்கேன். எடுத்த உடனே நம்ம கான்செப்ட் சொன்னால் அது நீங்கள் கேட்டுட்டு சூப்பராக இருக்கு போயிடுவீங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் ஆக போயிடுது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 சென்டர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு சென்டர் பண்ணுங்க. சென்டர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்க, முக்கியமாக ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே டெக்னிக் தான். ஜஸ்ட் சென்டர். க்ளோஸ் யுவர் ஐஸ் ஆர் ஓப்பன் யுவர் ஐஸ். ஜஸ்ட் சென்டர். அடியாளத்துக்கு சென்று போயிட்டு இறைவனோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. எதில் இருக்கவங்க ஹார்ட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பேச உங்கள் வாயிலேருந்து எல்லாம் வருதான்னு பாருங்க. வராது. அதுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணுங்க. உங்களோட டிசீசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வேற மாதிரி மாறி போகுது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு புதுசாக சேர்த்துக்க மாட்டீங்களா? ஆல்ரெடி இருக்கிறதா இருக்கணும். புதுசாக சேர்த்துக்காம இருக்கிறதே பெரிய ப்ளஸ் இல்லையா? சென்டரிங் லிசன் பண்ண போகிறோம். லிசன் பண்ணும்போது ஹார்ட்ஃபுல்லாக லிசன் பண்ண போகிறோம். இன்டென்ஷன் எப்பயுமே பக்கத்தில் இருக்கவங்கன்னா நான் கரெக்ட் பண்ண போகிறேன்னு இருக்கவே கூடாது. கனெக்ட் பண்ண போகிறேன்னு மட்டும்தான் இருக்கணும். கனெக்ஷன் தான். அவங்களோட இதயத்தில் இருக்க குழந்தைய நீங்கள் கனெக்ட் பண்ணால் அவங்க சரியாயிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, கரெக்ட் பண்ணாதீங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க, தேவையே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. ரொம்ப மட்டும் இருங்க, கூட இருங்க, அவ்வளோதான். உங்களுக்கும் அதே தான். உங்கள் மனசில் வேதனை இருக்குதா, நீ ஏன் அப்படி இருக்கிற இப்படி மாற கண்ணாடி முன்னாடி போங்க. டெய்லி மிரர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. 3வது பாயிண்ட் மிரர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. 5 ரூபாய் போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். மிரர் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. மிரர் எக்ஸசைஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம்? கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக பாருங்க. அப்புறம் ஊடுருவி மனசை பார்க்க ஆரம்பிங்க. அப்புறம் ஊடுருவி உங்கள் ஆத்மாவை பார்க்கறதுக்கு வழி கடவுள் கொடுப்பாரு. ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப சப்பையாக தான் எடுத்துப்போம் செஷனை. சென்டரிங், லிசனிங் எப்படி வந்து யோசிச்சா என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்றத சும்மா ரஃப்பாக பேசியிருக்கோம். நோயும் ஒன்றும் இல்லை, அது மனநிலை, அவ்வளோதான். அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒழுங்காக கிளீனிங் டெய்லி இண்டிவிஜுவல் கிளீனிங் பண்ணலாமா? வாரத்துக்கு 2 சிட்டிங் எடுக்கலாமா? சத்சங், மடாராஸ் ஆட்டோமேட்டிக்காக தன்மை மாற்றம் வரப்போகுது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது மாதிரி டிரான்ஸ்மிஷன் இருக்கா, அது மாற்றிடும். நம்ம சேர்த்துக்கணும். நம்ம செய்ய வேண்டியது 2 தான். வாயிலிருந்து வரப்போகிற வார்த்தை வரதுக்கு முன்னாடி ஒரு சென்டரிங். ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என் பேர் கிறிஸ்டானா. ஒரு 4 வருஷம் ஆகுது. இவன் வந்து 2 ஓன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு சாயந்தரம் கடைசியாக ஃபைனலாக நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். நீ அவன் ஃப்ரீயாக ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ டேக் அவே என்ன 4 பாயிண்ட் தான். 4 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க, அனுப்பிச்சுட்டு நான் கிளம்புறேன். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 மிரர். அப்புறம் பாயிண்ட் நம்பர் 4 எதில் ஒருத்தன் வந்து நம்ம திட்டுறா இரிட்டேட் பண்ணுறான்னா அது யாரு? கண்டிப்பாக அது நீங்கள் ஏதோ பண்ணி உங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டு இன்னொருத்தரை பற்றி யோசிங்க. என்ன நடந்தாலும் அது இன்னொருத்தர் கிடையாது, அது நீங்கன்றதை மட்டும் இது என்னால் பேசுறதுக்கு எனக்கு சூழ்நிலை சரி அமையல. ஏன்னா இது இன்ட்ராக்டிவாக எடுத்துக்கணும்னா நிறைய டைம் போயிடுச்சு. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ வந்து உங்களுக்கு எதில் யார் என்ன பண்ணாலும் அது யாரும் இல்லை, அது நீங்கள் தான்.
பிரச்சனை எங்கே இருக்குன்னு தெரியும். நம்ம கரெக்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்மளை ஏற்றுக்கவே மாட்டோம்ல. நம்மளை கரெக்டாக இருக்க நம்மளை மட்டும் நம்ம ஏற்றுக்கோம். குத்து மதிப்பாக இருக்கிற நம்ம கிடையாது. அது நான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு நம்மகிட்டே சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து மிரர் எக்ஸசைஸ் வேறு ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன், லிசனிங், இதெல்லாம் சிம்பிளாக நினைக்கிறோம். ஜேர்னலிங் அடுத்து கண்டிப்பாக டைரி எழுதுங்க. ஏன்னா 60,000 காசு வரும்போது எது முக்கியன்றத பிரபஞ்சம் புரிஞ்சுக்காது. போய்கிட்டே இருக்க டயரியா மாதிரி. ஸோ இதை வந்து ஒரு ட்ரேடராக இருந்தாலும் மாற்றம் வரணும். அதுக்குன்னு ஒரு டைரி போட்டு பழகுங்க. அது எழுதிட்டே இருக்க கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப கணிச்சு இவ்வளோ நேரம் அப்படியே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.